நம்ம ஊர்ல தியேட்டருக்கு போனா பாப்கார்ன் சிப்ஸ் சாப்பிடுறது சாதாரண விஷயம். ஆனா அந்த தியேட்டர் கேன்டீன்ல வேலை செஞ்ச சாதாரண ஒரு மனுஷன் 40,000 கோடி மதிப்புள்ள சிப்ஸ் கம்பெனிக்கு ஓனர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகத்தையே ஆட்டி படுகிற லேஸ் கம்பெனியே அவரை பார்த்து பயந்து அவரோட கம்பெனியை வாங்க நினைச்சாங்க. ஆனா அவரு அதை விற்கல. அவர் தான் சந்துபாய் விரானி. இது பாலாஜி வேஃபர்ஸ் உருவான மாசான கதை. குஜராத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். விவசாயம் தான் தன்னோட குடும்பத்தோட ஜீவாதாரமே. ஆனால் தொடர்ந்து மழை இல்லாததுனால அங்கே ஒரு பஞ்சம் ஏற்படுது. அதனால விவசாயம் பொய்த்து போகுது. சந்துபாயும் அவங்களோட அண்ணன்களையும் பொழப்ப தேடி ராஜ்கோட் நகரத்துக்கு வர வைக்குது. அங்கே அவங்களுக்கு என்ன வேலை செய்யறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆஸ்ட்ரான் சினிமாஸில் வேலை கிடைக்குது. இயக்குனர்களாக இல்லை, திரைப்படத்தை பார்க்க வரவங்களுக்கு சோரொட்டிகளை ஒட்டுறதுக்கும் சாண்ட்விச் செஞ்சு தரத்துக்கும் தான் அந்த வேலையை கொஞ்ச நாட்கள் செய்கிறாங்க. நாளடைவிலேயே அங்கே இருக்கிற சிற்றுண்டி சாலையோட பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது. மாத சம்பளம் வெறும் 90 ரூபாய் தான். தியேட்டருக்கு வரவங்க படத்தை விட உருளைக்கிழங்கு சிப்ஸுகளே அதிகமாக ரசிக்கிறத சந்துபாய் கவனிக்கிறாரு. அங்கேருந்து தான் கதையே ஏன் நம்மளே சிப்ஸ் தயாரிக்க கூடாதுன்னு யோசிச்சாரு. 1982ல் விரானி பிரதர்ஸ் 20,000 கடனாக வாங்கி தியேட்டருக்கு பின்னாடி இருந்த ஒரு சின்ன ரூமில் சிப்ஸ் தயாரிக்க தொடங்கினாங்க.